அடுத்தது பார்த்தீங்கன்னா 1K நான் பருவதமலை வீடியோவில் சொல்லியிருப்பேன். நம்ம 1K சப்ஸ்கிரைபர் அடித்தோம்னா ஒரு 500 பேருக்கு சாப்பாடு போடுறோன்னு சொல்லிட்டு நான் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ப்ரோலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ வீடியோ போடு ப்ரோ, 1K சப்ஸ்கிரைப் பண்ண நான் விஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நன்றி ப்ரோ, நீங்கள்லாம் கமெண்ட் பண்ணதுக்கு. நிறைய பேர் யூடியூப்பில் ஒரு லெவலுக்கு வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் பிகினர்ஸை வந்து கை கொடுத்து தூக்கி விட பாருங்கள். அது கொஞ்சம் வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ஸ்டாவில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பொண்ணு ஹாய் காட்டுது, அதுக்கு அவ்வளோ லைக். அதில் என்ன இருக்குன்னு எனக்கு புரியலை. இதுக்கப்புறம் நான் யூடியூப் சேனல் எதுவும் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இல்லை. இதில் வந்து நான் முன்னேறி வந்தால் யூடியூப் சேனலில் உள்ள இருப்பேன். இல்லை அப்படி இல்லையா இதிலே முன்னேற முடியலைன்னா இது விட்டு வெளில வந்து என்னோடய ஒர்க்கை பார்த்துட்டு போக வேண்டியதாக ஒரு வழியே கிடையாது. வந்து இதை நான் நம்பி இருக்கேன் ஓரளவு. இதில் வந்து நான் பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். இந்த சேனலில் நானும் யூடியூப்பில் இருக்கேன்னு எல்லாத்தையும் காட்டணும். நான் வந்து கஷ்டப்பட்டு தான் முன்னேறேன். எனக்கு கொஞ்சம் உங்கள் சப்போர்ட்டை வந்து கொடுங்க. கேமராவுக்கு பற்றி நாங்கள் பேசியிருக்கோம் ஒருத்தவங்கள்ட்ட. அவங்க வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கேமராவுக்கு நான் என்னென்னு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கேமரா வாங்கி தரலன்னா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி கேட்டு தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வணக்கம், நான் உங்கள் சீக்கிரம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வீடியோ போடுறோம். எல்லோரும் நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்ட்டு. வீடியோ நிறைய பேருக்கு பிடிக்குதா பிடிக்கலன்னு கூட தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நானும் வீடியோ நல்லா கொடுக்கணுன்னு தான் யோசிக்கிறேன். ஏன்னா என் வீடியோ எப்படி இருக்குன்ட்டு நானே சொல்லிக்கக்கூடாது இல்லையா, மற்றவங்கள கேட்டால் தான் தெரியும். ஒரு சில பேர்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க, பிடிச்சிருக்கு ப்ரோ வீடியோ கொஞ்சம் சீக்கிரம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ கேப் போடாதீங்க, சேனல் வந்து க்ரோத் ஆகாது, சீக்கிரம் வீடியோ போட்டிங்கன்னா ஓரளவுக்கு சேனல் மேலே வரும் அப்படின்னு சொல்லிங்க. அதே மாதிரி கொஞ்சம் வீடியோ போட்டேன். பருவதமலை வீடியோலாம் பார்த்திங்கன்னா நம்ம போடுற வீடியோலாம் பார்த்திங்கன்னா 500 வியூஸு எல்லாம் மிஞ்சி போனால் ஒரு 600 வியூஸ் கிட்ட தான் போகுது. அதுக்கு மேலே நம்ம வீடியோ ஒன்றும் ரீச் ஆகலை. ஒரே ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம அந்த பச்சை மலை போன வீடியோ, அந்த வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு 4K நேற்று தான் பார்த்தேன், 4K ரீச் ஆச்சு அந்த வீடியோ. மற்ற எந்த வீடியோ பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரீச் ஆகலை. 600 500 இந்த மாதிரி தான் நம்ம வீடியோ போயிட்டுருக்கு. பரவாயில்லைங்க, வீடியோ போக போக ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். அதே பார்த்திங்கன்னா பச்சை மலை வீடியோ பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தேன், எனக்கே தெரியும். மற்ற வீடியோ வந்து அந்த அளவுக்கு எதுவும் பண்ணலை, நான் ஒழுங்காக பேசலை. அது வந்து கூச்சப்பட்டால் வீடியோ போகாது அப்படின்ட்டு வீடியோவிலே தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஆனால் அதே வந்து பச்சை மலையில் பார்த்துட்டிங்கன்னா நான் நல்லா பேசியிருந்தேன், நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன் கரெக்டாக வீடியோவில். பருவதமலையில் பார்த்திங்கன்னா ஒழுங்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணலை, கூச்சப்பட்டுட்டு. பஸ் ஸ்டாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா தனியாக தான் வருது, பஸ்ஸுக்கிட்ட வந்து தனியாக வந்து வீடியோ எடுத்திருப்பேன். கூச்சப்படுறேன், எனக்கே தெரியுது நான் ரொம்ப கூச்சப்படுறேன்ட்டு. இனிமேல் அப்படிலாம் இருக்கக்கூடாது, என்னை நான் திருத்திக்கணும். இந்த 2025 நம்ம வந்து நான் ஆசைப்பட்ட அந்த 1K சப்ஸ்கிரைபு அப்புறம் 100K சப்ஸ்கிரைபர் அடித்து அந்த கிரியேட்டர் அவார்டை வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. என்னோடய ட்ரீமே அதுதான். யூடியூப் சேனல் வச்சது காரணமும் அதுதான். அந்த கண்டென்ட் கிரியேட்டர் அவார்டை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான் வாங்கி எல்லாட்டையும் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோலேயே சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அந்த கனவை வந்து நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். இந்த வருஷத்து முடிவறதுக்குள்ளே நான் வந்து அந்த 100K சப்ஸ்கிரைபர் அடித்து அந்த இதை வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் தான் இருக்குது, இன்னும் 11 மந்த்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு இன்னொரு காரணம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். அடுத்த ட்ரிப்பு நம்ம எப்போயுமே வீடியோ முடியும் போது வீடியோவில் சொல்லிடுவோம் அந்த எண்டில், அடுத்த ட்ரிப்பு நம்ம பிளான் பண்ணிட்டோம், அங்கே போகிறோம் இங்கே போகிறோன்ட்டு. ஆனால் போன வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் சொல்லலை. அந்த வீடியோ எடிட் பண்ணுறது கொஞ்சம் பார்த்திங்கன்னா என்னோடய ஒர்க்கு வந்து அதிகமாகிடுச்சு. காலேஜ் போகிறதும் வேலைக்கு போகிறதும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒர்க் அதிகமாகிடுச்சு. அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. இனிமேல் கண்டிப்பாக வீடியோ கொடுப்பேன். வீடியோ ரீச் ஆகுதோ இல்லையோ நான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வீடியோ கொடுத்துட்ருப்பேன். அடுத்த ட்ரிப்பு வந்து நம்ம எங்கே பிளான் பண்ணியிருந்தோம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்ரிப்பு தான் பிளான் பண்ணியிருந்தோம். லோ பட்ஜெட்டில் பெரிய ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தோம். அந்த ட்ரிப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஜோக் ஃபால்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லோரும், கர்நாடகாவில் இருக்குது. அந்த ஃபால்ஸுக்கு போகிறதா தான் பிளான் பண்ணியிருந்தோம். ட்ரிப்பு என்றைக்கு பிளான் பண்ணியிருந்தோன்னு பார்த்துட்டிங்கன்னா பிப்ரவரி 7ஆம் தேதி போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். பசங்களாம் ஓகே சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ரெடி ஆகிட்டோம், நாங்கள் தயாராகிட்டோம், ட்ரிப்புக்கு தயாராகிட்டோம். எனக்கு வந்து டவுட் வந்துச்சு. நான் நிறைய யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்துட்டு இருந்தேன், நிறைய வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க எல்லோரும். எனக்கு டவுட்டாகவே இருந்துச்சு, ஃபால்ஸ் ஓப்பனில் இருக்கா என்னமோ அப்படின்ட்டு. நான் என்ன பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து மீட்டாக இருக்குங்க இல்லையா, அதுக்கிட்ட வந்து நான் அப்படியே கொஸ்டின் ரைஸ் பண்ணேன். சரி கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஃபால்ஸ் ஓப்பனில் இல்லைன்னா நம்ம பக்கத்தில் ட்ரிப் பிளான் பண்ணிட்டு போயிட்டு அது ஓப்பனில் இல்லைனாலே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் வேறு ரொம்ப லாங் போகிறோமா, ட்ரிப் அந்த இடத்துல போய்ட்டு ஃபால்ஸ் ஓப்பனில் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறது, மனசுலாம் பசங்களாம் கஷ்டமாயிருவேன் அப்படின்ட்டு நான் போய்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி ஃபால்ஸ் ஓப்பனில் இருக்கா அப்படி இல்லைன்ட்டு. அதில் பார்த்துட்டிங்கன்னா
இப்போதைக்கு ஃபால்ஸ் ஓப்பனில் இல்லை, டெம்பரவரி க்ளோஸ். ஜனவரி 1லேருந்து மார்ச் 15 வரையும் டெம்பரவரி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஃபால்ஸ் அப்படின்னு வந்துச்சு. எனக்கு ஒரே ஷாக்கிங். என்னடா நம்ம அந்த ஜோக் ஃபால்ஸ் போகிறங்கிறதே நம்ம ஒரு 3 நாள் பிளான் பண்ணி தான் அந்த ட்ரிப்பை வந்து அதுக்கு வந்து கடைசியாக முடிவு பண்ணோம். திருப்பி இப்படி க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பாமல் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். நிறைய வெப்சைட்லேயும் அப்படி தான் போட்டிருந்தாங்க. நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் காட்டுறேன். நிறைய இதுலேயுமே அப்படி தான் போட்டிருந்தாங்க. இந்த நேரத்தில் யாராச்சும் ஜோக் ஃபால்ஸ் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா தயவுசெய்து ட்ரிப்பை வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. மார்ச் 15 வரையும் அந்த இடத்துக்கு யாரும் போக முடியாது. இப்போதைக்கு க்ளோஸில் இருக்குது டெம்பரவரியாக. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் போக முடியாது. யாருமே போக முடியும்னா அதாவது ஃபால்ஸ் உள்ள போக முடியாது. நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 7ஆம் தேதி கிளம்பி நம்ம நந்தி ஹில்ஸ், அதாவது பெங்களூர் பக்கத்தில் இருக்க நந்தி ஹில்ஸ் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து பார்த்துட்டிங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் வந்து ட்ரெயின் பிடிச்சி தாலுக்குப்பா ரீச் ஆகி அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜோக் ஃபால்ஸ் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு ஜோக் ஃபால்ஸை முடிச்சுட்டு முருடேஸ்வரர் போகிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். இது பார்த்துட்டிங்கன்னா லோ பட்ஜெட்டில் தான் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ட்ரிப்பு பார்த்திங்கன்னா பசங்களாம் ஓகே சொல்லி கன்ஃபார்ம் ஆச்சு. இந்த மாதிரி சந்தோஷமாக இருந்தேன். இவ்வளோ தூரம் நம்ம பெரிய ரைடு எடுக்கிறோம் அப்படின்ட்டு பசங்களாம் பத்திரமா அழைச்சி போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிளான் பண்ணியிருந்தேன். நான் தான் எங்கள் அதாவது நம்ம சேனலில் நான் தான் ட்ரிப் பிளான் பண்ணுவேன். எப்போயுமே பசங்கள்ட்ட வந்து சஜஷன் கேட்பேன், எங்கடா போகலாம். நான் ஒரு பார்த்துட்டிங்கன்னா இந்த சுச்சுவேஷனில் இந்த மந்தில் நம்ம எங்கே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் பசங்களை கேட்டுட்டு அவங்கள சஜஷன் கேட்பேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொல்லுவாங்க, அங்கே போகலாம் இங்கே போகலான்ட்டு. சரி பசங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அங்கே போகலான்ட்டு அங்கேயே முடிவு எடுத்து அழைச்சிட்டு போவேன். இப்படி தான் நான் ட்ரிப் பிளான் பண்ணுவேன். இதுதான் பிளான் பண்ணோம். அது பார்த்திங்கன்னா கடைசியில் ஊற்றிக்கிச்சு. அடுத்ததாக வந்து இது விடலை. அதே டேட்டில் பார்த்துட்டிங்கன்னா வேறு ட்ரிப் வந்து பிளான் பண்ண முடிவு. எங்கே போகிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா நான் பசங்கள்ட்ட கேட்டேன், அதே மாதிரி சஜஷன் கேட்டேன். அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா வால்பாறை போகலாம், இல்லைனா கொல்லிமலை போகலான்னு 2 இடத்த வந்து சஜஷன் பண்ணியிருக்காங்க. இது 2 இடத்துல எங்கேயாவது நம்ம கண்டிப்பாக போவோம். நம்ம பார்த்துட்டிங்கன்னா பிப்ரவரி 10th or 12 இந்த டேட்டில் வந்து போகிறதா பிளான் பண்ணியிருக்கோம். தஞ்சாவூர் இங்கே பக்கத்தில் இருக்கவங்க, தஞ்சாவூரில் இருக்கவங்க யாராச்சும் உங்களுக்கு எங்கள் கூட ட்ரிப் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சுன்னா, அதாவது வால்பாறையாக இருந்தாலும் சரி, கொல்லிமலையில் இருந்தாலும் சரி, நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் அதுக்கு வந்து ஷார்ட்ஸ் ஒன்று போடுறேன் நம்ம எங்கே ரைடு போகிறோன்னு சொல்லிட்டு. தஞ்சாவூர் சரௌண்டிங்கில் இருக்கவங்க யாராச்சும் நம்ம கூட ட்ரிப் பண்ணணும், அதாவது உங்களுக்கு எங்கள் கூட ட்ராவல் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். லைஃப் ஆஃப் சுகீர்னு சொல்லிட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும். அதையும் நான் இங்கே கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம் பேஜை லைஃப் ஆஃப் சுகீர்னு சொல்லிட்டு இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே தரேன். உங்களுக்கு எங்கள் கூட ட்ராவல் பண்ண ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் கூட நானும் வரேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி எவ்வளோ பட்ஜெட்னு கேட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் யார் மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு ட்ரிப் போகணும்னு ஆசை இருந்தால் உங்கள்கிட்ட எங்கள் கேங் இருந்தால் பசங்க இருந்தாங்கன்னா கூட்டிகிட்டு வாங்க. நம்ம எல்லாம் சேர்ந்தே அந்த ட்ரிப்புக்கு போகலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். யாராச்சும் ட்ரிப் போகணும்னு ஆசை இருந்தீங்கன்னா எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயத்த பேசுறதுக்காக தான் நான் வீடியோ எடுக்கிறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ட்ரிப்பை பற்றி பேசணும்னு நினச்சேன், அது பேசியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா 1K நான் பருவதமலை வீடியோவில் சொல்லியிருப்பேன். நம்ம 1K சப்ஸ்கிரைபர் அடித்தோம்னா ஒரு 500 பேருக்கு சாப்பாடு போடுறோன்னு சொல்லிட்டு. நான் உருட்டெல்லாம் இல்லை, உண்மையாக தான் சொல்கிறேன். கண்டிப்பாக 1K சப்ஸ்கிரைபர் அடித்தோம்னா 500 பேருக்கு சாப்பாடு. அதாவது சாப்பாடுன்னா எப்படி சொல்கிறேன்னா, நம்ம ஊருக்குள்ளே அதாவது சமைச்சு ஊருக்குள்ளேயே எல்லோரும் கொடுக்குற மாதிரிலாம் இல்லை. சமைச்சு அந்த ரோட்டு ஓரத்துலலாம் படுத்துருப்பாங்கள்ல, அவங்களுக்குலாம் கஷ்டப்படுறவங்களுக்குலாம் போய் சாப்பாடு கொடுக்குற மாதிரி தான் பிளான். 500 பேருக்கு கண்டிப்பாக நான் சாப்பாடு கொடுப்பேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. 1K சப்ஸ்கிரைபர் மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் ரீச் பண்ணுங்கள். நம்ம பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு 410 சப்ஸ்கிரைபர் தான் அடிச்சிருக்கோம். பேலன்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 590 இருக்குது. அது சீக்கிரம் ரீச் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன் 500 பேருக்கு சாப்பாடு போடுறது கன்ஃபார்ம். நான் வந்து பசங்களையும் பேசிவிட்டு 500 பேருக்கு சாப்பாடு கண்டிப்பாக போடுறோம். அதனால் கொஞ்சம் சட்டு புட்டுன்னு தட்டி தூக்கிறோன்னு எனக்கு ஆசை நம்பிக்கை இருக்குது. அதனால் கொஞ்சம் சீக்கிரம் வீடியோ பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இன்னுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வீடியோ வரும். அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மந்த்துக்கு என்னால் வந்து ஒரு ட்ரிப் தான் போக முடியும். அதாவது ட்ரிப்புன்னா லாங்காக இருந்தாலும் சரி, கெட்டியாக இருந்தாலும் சரி, ஒரு மந்த்துக்கு ஏன்னா ட்ரிப்பு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஒன்று தான் வரும் இப்போதைய பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம வந்து வேலைக்கு போயிட்டுருக்கோம், காலேஜ் போயிட்டுருக்கோம், லீவு கிடைக்க மாட்டேங்குது. அதனால பட்ஜெட்டும் ரெடி பண்ண முடியல இந்த இதனால். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கான ட்ரிப்பு வீடியோ கன்ஃபார்ம் ஒன்று வந்துடும். பார்ட் 1 வரும், பார்ட் 2 2 இப்படி வந்துடும். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வேறு வழி இல்லாமல் கிறுக்குத்தனமாக இது மாதிரி ஏதாச்சும் வீடியோ வரும் நம்ம சேனலில். மாதத்துக்கு ஒரு 4 வீடியோ 5 வீடியோவது கன்ஃபார்ம் போட்டுருவேன். அதனால் வந்து சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் எப்போ வீடியோ வரும், எந்த டேட்டில் வீடியோ வரணும் அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது ஷார்ட்ஸில் வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக சேனலில் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு கிறுக்குத்தனமாவது வீடியோ போட்டு நான் நம்ம சேனலில் முன்னாடி ஏற்றுவேன். என்னோட ஆசை பார்த்துட்டிங்கன்னா பெரிய ஆசைலாம் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆசை தான். யூடியூப்பில் வந்து ஒரு பெரிய ஆளாகும், யூடியூப்பில் வந்து நானும் இருக்கேன் அப்படின்னு எல்லாருக்கும் காட்டணும். அந்த கண்டென்ட் கிரியேட்டர் அவார்டை வாங்கணும்னு சொல்லிட்டு அது கூடிய சீக்கிரம் நடக்கும். இந்த வருஷத்தில் வந்து நான் அதை நடத்தி காட்டுவேன்னு சபதம் எடுக்கிறேன். கண்டிப்பாக அதை நடத்தி காட்டுவேன்.
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்டில் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு யாருன்னு தெரியல, ஒரு பெரியவங்க அவங்களாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நல்லா பண்ணுறீங்க, கொஞ்சம் வீடியோ மட்டும் போடுங்க நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ப்ரோலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ வீடியோ போடு ப்ரோ, 1K சப்ஸ்கிரைப் பண்ண நான் விஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நன்றி ப்ரோ, நீங்கள்லாம் கமெண்ட் பண்ணதுக்கு. நிறைய பேர் வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரீச் ஆகுது, அதை வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடுறாங்க. நான் என்னோடய ஒப்பீனியன்லேருந்து சொல்கிறேன். பெரிய யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. வந்து அந்த பிகினர்ஸை வந்து கொஞ்சம் கை கொடுத்து தூக்கிட்டால் நல்லாயிருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். நானும் நிறைய பேருக்கு கமெண்ட் பண்ணியிருக்கேன், இது பண்ணுறேன் ப்ரோ எனக்கு யாராச்சும் கேமரா வாங்க தர முடியுமான்னு நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன். ஆனால் ரெஸ்பான்ஸ் எல்லாம் நிறைய பேர் கிடைக்கல. அவங்கள கொலை சொல்ல முடியாது, நிறைய பேருக்கு அவங்களால பார்க்கவும் முடியாது, ஏன்னா அவங்களுக்கு எக்கச்சக்க மெசேஜ் வந்திருக்கும் அப்படின்ட்டு. வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிகினர்ஸை வந்து இப்போ நீங்கள் யூடியூப்பில் ஒரு லெவலுக்கு வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் பிகினர்ஸை வந்து கை கொடுத்து தூக்கி விட பாருங்கள். அது கொஞ்சம் வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ரொம்ப நாளாக. இந்த வீடியோ சொல்லிட்டேன், நான் எதுவும் தப்பாக பேசியிருந்தா அது சாரிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தனிப்பட்ட ஒப்பீனியன் தான். ரொம்ப நாளாக இது மாதிரி சொல்லணும்னு ஆசை. பெரிய யூடியூபர்ஸ் வந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பிகினர்ஸை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடுங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா கஷ்டப்பட்டு நாங்கன்னு சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன், கஷ்டப்பட்டு யூடியூபர்ஸ் இருந்தாலும் சரி, ரீல்ஸ் எடுக்கிறவங்களும் சரி, எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுக்கிறாங்க. இன்ஸ்டாவில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பொண்ணு ஹாய் காட்டுது, அதுக்கு அவ்வளோ லைக், அதில் என்ன இருக்குன்னு எனக்கு புரியலை. இன்ஸ்டாவில் பார்த்துட்டிங்கன்னா அந்த பொண்ணு ஒன்றுமே பண்ணல, ஒரு ஹாய் மட்டும் தான் காட்டு சிரிக்குது, அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 lakh கிட்ட லைக்கு வியூஸ் அப்படி இப்படி மில்லியன் கணக்கில் வியூஸ் அப்படி போயிருக்கு. இதில் என்ன இருக்குன்னு தெரியல. உங்கள் யூடியூப் பக்கம் வந்து பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டு பிகினர்ஸ்லாம் வீடியோ எடுக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. யூடியூபர்ஸ் அப்படின்னோன்னா ஈஸியாக நினச்சிடாதீங்க, அது எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு. ட்ராவல் பண்ணுறதும் சரி, டெக் சேனல் எக்கச்சக்க சேனல் இருக்குது நம்ம இதில். அதுலேருந்து எல்லாருமே கஷ்டப்படுறாங்க வீடியோ எடிட் பண்ணுறதுக்கோ, அந்த வீடியோ ரீச் ஆகலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு எக்கச்சக்க இது இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறவங்களாம் சரி, யூடியூபர்ஸாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பிகினர்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவங்கள ஒரு லெவலுக்கு கொண்டு வாங்க. வீடியோ நல்லா இல்லைன்னா தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் வந்து எப்படியாவது திருப்திக்க பார்க்குறேன் கண்டிப்பாக. நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கு, அதுவும் ட்ராவலுக்கு தான் நான் போகணும்னு ஆசைப்பட்டது பற்றி இது காரணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா டிடி ஃபான் எல்லாருக்கும் தெரியும், அவர் தான் காரணம். அவர் வீடியோ தான் அப்போலேருந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த மாதிரி ட்ராவல் சேனலுக்கு வரணும். அவர் வீடியோ பார்த்துட்டு அப்புறம் மற்ற ட்ராவல் சேனல்லாம் பார்த்துட்டு எங்கள் எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. எனக்கும் ட்ராவல் பண்ண ரொம்ப ஆசை, எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ட்டு. அதனால தான் நான் இந்த கேட்டகரியை வந்து சூஸ் பண்ணேன். எனக்கு பார்த்துட்டிங்கன்னா ட்ராவல் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து டெக் சேனல் வைக்கணும், கேமிங் சேனல் வைக்கணும் ஆசை தான். இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் எல்லா வீடியோலையுமே கேமிங் சேனலில் வச்சுருந்தேன்ட்டு. அதை பற்றி என்னால் ரன் பண்ண முடியலை, விட்டுட்டேன். பப்ஜியும் வச்சுருந்தேன், ஃப்ரீ ஃபயர் வச்சுருந்தேன், என்னால் ரன் பண்ண முடியலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக ஒரு வழி இல்லை, இதுவே சூஸ் பண்ணி இதுக்கப்புறம் நான் யூடியூப் சேனல் எதுவும் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இல்லை. இதில் வந்து நான் முன்னேறி வந்தால் யூடியூப் சேனலில் உள்ள இருப்பேன், இல்லை அப்படி இல்லையா இதிலே முன்னேற முடியலைன்னா இது விட்டு வெளில வந்து என்னோடய ஒர்க் அப்புறம் பார்த்துட்டு போக வேண்டியதாக ஒரு வழியே கிடையாது. இது என்னோடய கடைசி சேனலாக இருக்கும். அதனால் இதில் எப்படியா நான் முன்னேறணும்னு ஆசைப்பட்றேன். உங்களோட சப்போர்ட்டை வந்து தட்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ராகுல் டிக் ப்ரோ வந்து இறந்துட்டார். இன்ஸ்டாவே ஒரு மாதிரி கலங்கமாக தான் இருந்துச்சு. எல்லாருமே அவங்க வந்து இரங்கலை தெரிவித்தாங்க. நானும் அன்றைக்கி பசங்களை வச்சுட்டு இது மாதிரி இரங்கல் பண்ணலான்னு தான் பார்த்தேன். அவங்க வந்து அந்த நேரத்தில் என்னோடய ஒர்க்கு இருந்துச்சு, காலேஜ் போனதுனால என்னால் அந்த இடத்துல இது பண்ண முடியல. ராகுல் டிக்கி ப்ரோ இறந்ததுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆழ்ந்த இரங்கல். இந்த அவர் இறந்து 3 days கிட்ட ஆச்சு. நான் இப்போ தான் வந்து இது பண்ணுறேன், மன்னிச்சிடுங்க ப்ரோ. நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இந்த மாதிரி இரங்கல் தெரிவிக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் என்னால் பார்த்திங்கன்னா சுச்சுவேஷன் அப்படிங்கிறதுனால முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு வீடியோ வந்து நான் எக்கச்சக்க வீடியோ பார்த்துருக்கேன். ஸ்கிரிப்டுங்க மாட்டிச்சு. அவர் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க வீடியோ நான் பார்த்துருக்கேன், ரொம்ப சிரிச்சிருக்கேன், சந்தோஷப்பட்டிருக்கேன். அவர் இனிமேல் இல்லைங்கிறது பார்த்திங்கன்னா அவருக்கும் ஆசை பார்த்திங்கன்னா 1 million அடிக்கணும்னு ஆசைப்பட்டார் ரொம்ப. அதே மாதிரி அடித்தார், ஆனால் அது பார்க்குறதுக்கு அவர் இல்லாமல் போயிட்டார். அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மாதிரி கனவுகள் எக்கச்சக்கமாக இருக்குங்க, அது நிறைவேற்றணும்னு ஆசைப்பட்றேன் நானும். என்னோடய அம்மா அப்பாலாம் பார்த்திங்கன்னா என்னை நம்பி தான் இருக்காங்க. நான் தான் எங்கள் வீட்டில் வந்து பெரிய பையன், எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு தம்பி இருக்கான், அவ்வளோதான். நான் தான் எங்கள் வீட்டில் பெரிய பையன். இந்த சேனலை வந்து இதை நான் நம்பியிருக்கேன் ஓரளவு. இதில் வந்து நான் பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். இந்த சேனலில் நானும் யூடியூப்பில் இருக்கணும்னு எல்லாத்தையும் காட்டணும். நான் வந்து கஷ்டப்பட்டு தான் முன்னேறேன். எனக்கு கொஞ்சம் உங்கள் சப்போர்ட்டை வந்து கொடுங்க. கண்டிப்பாக எக்கச்சக்க ரைடு இருக்குது நம்மள்கிட்ட. நம்ம நிறைய இடத்துக்கு போகலான்னு பிளான்லாம் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடுக்குள்ளேயும் சரி, தமிழ்நாடு அவுட்லேயும் சரி, எக்கச்சக்க இடத்துக்கு போகிறதா பிளான் பண்ணியிருக்கோம். மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் என் கூட ரைட் பண்ணணும்னு சொல்லிட்டு, நம்ம கேங் கூட ரைட் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா உங்களுக்கு தாராளமாக வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள்.
உங்களுக்கு எங்கள் கூட ட்ரிப் பிளான் எங்கள் கூட ரைடு பண்ணணும், உங்கள் கேங் அழைச்சிட்டு வரீங்க ப்ரோ, நீங்கள் தனியாக வரலாமா கேங் அழைச்சிட்டு வராமல் கேட்டால் நீங்கள் தனியாக வந்தாலும் ஓகே, இல்லைனா கேங் அழைச்சிட்டு வந்து எங்கள் கூட ட்ரிப் எங்கள் கூட ரைட் பண்ணணும்னு சொன்னதாலும் உங்களுக்கு ஆசை. சாரிங்க, கொஞ்சம் வளர்றேன் நிறையா, வந்து ரொம்ப ஸ்பீடாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன், அதனால தான் ஒரு மாதிரியாக இருக்குது. உங்களுக்கும் எங்கள் கூட ட்ரிப் போகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா தஞ்சாவூரில் இருக்கவங்க, பக்கத்தில் எங்கேயாவது இருக்கவங்க, இல்லை இடையில ஜாயின் பண்ணிக்கிறவங்க, நான் வந்து அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நான் வால்பாறைக்கு போகிறேன்னா கொல்லிமலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் போகிற வழியில் யாராச்சும் எங்கள் கூட இப்போ ட்ரிப் பண்ணணும், இந்த டயத்தில் யாராவது போகிறீங்கன்னா எல்லாம் சேர்ந்து போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை, கண்டிப்பாக வாங்க, எல்லோரும் சேர்ந்து ஒன்றா ட்ரிப் போகலாம். எனக்கு ஆசை தான். நான் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் என்னை பார்த்துட்டு ப்ரோ நீங்கள் யூடியூபரா, நீங்கள் உங்களை நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு யாராச்சும் பேச மாட்டாங்களோ, ரொம்ப ஏக்கமாக தான் இருக்குது. கூடி சீக்கிரம் அதுவும் நடக்கும். என்னை பார்த்தோம் ப்ரோ நான் உங்கள் சப்ஸ்கிரைபர் தான் ப்ரோ, நல்லா எப்படி இருக்கீங்க அப்படின்னு 4 வார்த்தை கேட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கும் யாராச்சும் நம்மளை கேட்க மாட்டாங்களா, நம்ம காலேஜ் போகிறோம், வேலைக்கு போகிறோம். காலேஜில் பார்த்துட்டிங்கன்னா கூட சுற்றுற ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து கிளாஸ் பசங்க, அவங்களுக்குலாம் தெரியும் நான் யூடியூப் சேனல் வச்சுருக்குது. ப்ரோ யூடியூபரா ப்ரோ, நீங்கள் வந்து என் கூட செல்ஃபி எடுங்க அப்படின்ட்டு ஃபன் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அது வேறு. ஒரு போகிற இடத்துல ஒருத்தவங்க பார்த்துட்டு ப்ரோ நீங்கள் யூடியூபரா, உங்களை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுறது பார்த்திங்கன்னா அந்த ஃபீல் வந்து தனி. அந்த ஃபீல்லாம் நான் அனுபவிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். கூடிய சீக்கிரத்தில் நானும் ஒரு பெரிய யூடியூபராக வருவேன். பெரிய யூடியூபராக வரலனா கூட ஓரளவு நான் இருக்கேன் அப்படிங்கிறது காட்டுவேன். கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் வந்து நான் எதுவும் தப்பாக பேசினேன், தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா பாருங்கள். அப்படி இல்லைனா எதுவும் குறை இருந்துச்சு, இல்லைனா தப்பாக பேசுகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அதை வந்து திருச்சிப்பேன். நம்ம சேனலுக்காக கேமராவுக்கு பற்றி நாங்கள் பேசியிருக்கோம் ஒருத்தவங்கள்ட்ட, அவங்க வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கேமராவுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கேமரா வாங்கி தரலன்னா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி கேட்டு தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கேமரா வாங்கி தரேன்னு சொன்னது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக் வந்து இப்போதைக்கு ஆர்டர் போட்டிருக்கோம். லோ பட்ஜெட்டில் கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் ஆர்டர் போட்டிருக்கோம். நிறைய பார்த்துட்டு தான் ஆர்டர் போட்டேன். அந்த மைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா அன்றைக்கி வந்து ஒரு ரிவ்யூ போடுறேன். அது வந்து ஒரு சின்ன வீடியோ தான், ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 2 நிமிஷத்தில் அந்த வீடியோ வரும். குறிச்சிக்கிட்டு அந்த மைக்கு வந்துடும். அந்த மைக்கு வாங்கிட்டு நான் எப்படி இருக்கணும் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆர்டர் போட்டு வந்ததுக்கப்புறம் அதை வச்சு ரிவ்யூ பண்ணுறேன். எப்படி இருக்குது மைக்கு, பெஸ்ட்டாக இருக்கா. லோ பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக வாங்கியிருக்கோன்னு நினைக்கிறேன். அது வந்தோடனே பார்த்திங்கன்னா அதோட ரிவ்யூ வரும். கண்டிப்பாக உங்களுக்கு பாருங்கள், பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஒரு லிங்க் உங்களுக்கு தரேன். அது அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வாங்கிக்கலாம். ஹெல்மெட் போட்டுருப்பாங்க கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோ இறந்துட்டார், ராகுல்டிக்கு ப்ரோ, எப்படி தெரியும் ஹெல்மெட் போடாமல் போய் தான் அப்படி ஆச்சு. தயவுசெய்து பார்த்துட்டிங்கன்னா எல்லோரும் ஹெல்மெட் போட்டுப்பாங்க, சேஃபாக இருங்க. இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். லவ் யூ காய்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். எது குறை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக திருத்திக்கிறேன் காய்ஸ். லவ் யூ காய்ஸ்.